பில்கிஸ் பானு வழக்கில் ஆயுள் தண்டனை குற்றவாளிகள் 11 பேரை முன்கூட்டி விடுதலை செய்ததை ரத்து செய்த விவகாரத்தில் குஜராத் அரசின் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. குஜராத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு கலவரத்தின் போது பில்கிஸ் பானு என்பவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதுடன் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 பேர் குஜராத் அரசால் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு கோத்ரா சிறையிலிருந்து 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். அவர்களை பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து வரவேற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த விடுதலையை எதிர்த்து பில்கிஸ் பானு உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் 11 குற்றவாளிகளின் தண்டனையை மன்னித்த குஜராத் அரசின் முடிவை ரத்து செய்ததுடன் குற்றவாளிகள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் சிறை அதிகாரிகளிடம் சரணடையுமாறும் உத்தரவிட்டது. குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதாக குஜராத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவில் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யவும் குஜராத் அரசு மீது தெரிவித்த காட்டமான கருத்துக்களை ரத்து செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நாகரத்னா, உஜல் புயன் ஆகியோர் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ததை ஏற்க முடியாது என்று கூறி சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.